கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 25வது அதிகாரம் 3ஆம் வசனம். 3 வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை. யாத்ராகமம் 25:3 போதும். முதல் வசனத்தில் கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவரிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக என்று சொல்லுகிறார். ஆசரிப்பு கூடாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஜனங்களோடு வாசம் பண்ணி வசிக்க வேண்டும் என்று விரும்பினதினாலே இந்த பூமியில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சர்ச்சு தான் என்னது? ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் மோசே கிட்ட சொல்கிறாரு, நீ இஸ்ரவேல் புத்திரர் எல்லார்ட்டையும் என்ன சொல்லு, எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. அப்போ காணிக்கையை யாருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாரு? காணிக்கையை கொண்டு வர சொல்லு. அது யாருக்குன்னு சொல்கிறார் அவர். 2வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரர் காணிக்கை கொண்டு வரணும். யாருக்கு? எனக்குன்றார். பேசுறது யாரு? கர்த்தர். அப்போ காணிக்கை யாருக்கு கொடுக்குறோம்? ஆண்டவருக்கு கொடுக்குறோம். எப்பயுமே இந்த எண்ணம் இருக்கணும். ஏன்னா அநேக சபைகளில் இருக்க சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, காணிக்கை நம்ம ஊழியக்காரருக்கு தானே கொடுக்குறோம், அவர் நல்லா தானே இருக்கிறாரு, பின்பு எதுக்கு அவருக்கு காணிக்கை கொடுக்கணும்? எங்கேயாவது ஒரு கஷ்டப்படுற இடத்துல இருக்கிறவர் கொடுக்கலாம். அதாவது இவர் கொடுக்க வேண்டியது எங்கே கொண்டு போய் கொடுப்பாங்க? வேற எங்கேயாவது கொண்டு போய் கொடுத்துட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் கொடுக்கலாம், தப்பு இல்லை. தசம பாகம்னா என்ன, காணிக்கைனா என்ன, தர்ம பணம்னா என்ன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். தசம பாகத்தை எடுத்து பிரித்து காணிக்கையாக கொடுக்கறது தவறு. காணிக்கை என்பது தசம பாகத்துக்கு மேற்பட்ட காரியம். தசம பாகம் எங்கே கொடுக்கணும்? ஆபிரகாம் எங்கே கொடுத்தாரு? யார்கிட்ட கொடுத்தாரு? அப்பமும் திராட்சரசமும் அவருக்கு கொடுத்த மெல்கிசேதேக்குக்கு கொண்டு வந்து கொடுத்தார். காணிக்கை என்பது தசம பாகத்துக்கு மேற்பட்ட காரியம். அதை எடுத்து நம்ம எங்கேயும் கொடுக்கலாம். மிஷினரி ஊழியத்துக்கு கொடுக்கலாம், மற்ற ஊழியத்துக்கு கொடுக்கலாம், நம்முடைய ஊழியத்துக்கு கொடுக்கலாம். அது நம்முடைய விருப்பம். அடுத்து தர்ம பணம், ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். எல்லாத்தையும் செய்யணுங்கிறார் ஆண்டவர். எதையாவது ஒன்றை மட்டும் செஞ்சுட்டு ஒன்றை விட்டுருங்கன்னு சொல்லலை. ஏன்னா உலகத்தின் கருத்துக்கள் இன்றைக்கி அப்படி தான் வளம் வருது. கடவுள் என்ன அவன்கிட்ட காசு கேட்டாரா? ஆமாம் கேட்டார். வசனம் இருக்குது. ஆண்டவர் காசு கேட்டாரா? கேட்டார். எதுக்கு? அவர் பாவம் கஷ்டப்படுறதுனால கேட்கல, அதை வச்சு உங்களை ஆசீர்வதிக்கணும்னு கேட்டார். அல்லேலூயா. இது யாருக்கு புரியுதோ அவர்கள் மனப்பூர்வமாகவும் உற்சாகமாகவும் கொடுப்பாங்க. ஏன்னா மனப்பூர்வமாய் கொடுக்கறதும் உற்சாகமாய் கொடுக்கறது எப்போ வரும்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கரெக்டாக முழுசாக நம்பும்போது மட்டும்தான் வரும். நம்பாத ஆட்களுக்கு அந்த உற்சாகமோ அந்த மனப்பூர்வமான காரியமோ வராது. அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, ஆசரிப்பு கூடாரம் கட்டணும். அதனால் மோசே நீ என்ன பண்ணு, ஜனங்க கிட்ட காணிக்க வாங்கு, எனக்காக வாங்கு அப்படின்னு. இப்போ 3வது வசனத்தில், நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன. முதல் காணிக்கை என்னதுங்க? முதல் காணிக்கை என்ன? முதல் காணிக்கை என்ன? எத்தனை பேர் பொண்ணுன்னு சொல்றீங்க? போன வாரம் யாரெல்லாம் வரல அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, வந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். முதல் காணிக்கை என்ன? மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கறது தான் முதல் காணிக்கை. 2வது காணிக்கை தான் என்னது? பொண்ணு. பொண்ணு, வெள்ளி, வெண்கலம், 3மே மெட்டல், உலோகங்கள். முதல்ல உலோகத்தை பற்றி பேசிட்டு அடுத்து நூல்களை பற்றி பேசுவார். இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல். ஆண்டவர் எல்லாத்தையுமே ஒரு ஆர்டர் படி பேசிகிட்டே வருவார்.
இதில் பொன் என்பது நீதியை அடையாளப்படுத்துகிறதாய் இருக்கிறது. இது கடந்த வாரமே சொன்னேன். பொன் என்பது நீதியை அடையாளப்படுத்துகிறது. ரைச்சஸ்னஸ். வெள்ளி என்பது மீட்கும் பொருளை அடையாளப்படுத்துகிறது. வெள்ளி எதற்கு அடையாளம்? மீட்கும் பொருள், ரிடம்ஷன். வெள்ளி மீட்கும் பொருளை அடையாளப்படுத்துகிறது. வெண்கலம் நியாய தீர்ப்பை அடையாளப்படுத்துகிறது, ஜட்ஜ்மெண்ட். வெண்கலம் எதை அடையாளப்படுத்துது? நியாய தீர்ப்பை. வரிசையாக சொல்லுவோம். பொன், எல்லாரும் சொல்லுங்க, பொன் நீதியை அடையாளப்படுத்துகிறது. வெள்ளி மீட்கும் பொருளை அடையாளப்படுத்துகிறது. வெண்கலம் நியாய தீர்ப்பை அடையாளப்படுத்துகிறது. இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைத்தான் அடையாளப்படுத்துகிறது. அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 உலோகங்கள் சொன்னோம் இல்லையா? பொன்னு, வெள்ளி, வெண்கலம். இது 3மே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் என்ன செய்யுது? அடையாளப்படுத்துது. இப்போ நான் சொன்ன அந்த 3 உலோகத்தினுடைய அர்த்தத்தை மட்டும் சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதி உண்டாகும்படி நமக்காக மீட்கும் பொருளாகி நியாயம் தீர்க்கப்பட்டார். எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதி உண்டாகும்படி நமக்காக மீட்கும் பொருளாகி நியாயம் தீர்க்கப்பட்டார். இதுதான் அந்த 3 உலோகத்தினுடைய அர்த்தங்கள், ஆவிக்குரிய அர்த்தம். சரி, முதல்ல பொன் என்றால் எதை அடையாளப்படுத்துதுன்னு சொன்னேன்? நீதினா என்ன? நீதினா என்னங்க? உண்மையா இருக்கிறது. வேற? எபிரேய மொழியில் ஜடீக் என்கிற வார்த்தை அதற்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. TZDIK. TZDIK, ஜடீக். டி வந்து சைலன்ஸ். இதில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரைட்டுன்னு அர்த்தம். நீதினா என்னது? ரைட், அதாவது சரியானதை செய்வது. நீதி என்றால் என்ன? சரியானதை செய்வது. இன்னும் சுருக்குனா சரியானது, அதுதான். அப்போ பிதாவினுடைய பார்வையில் நாம் சரியானவர்களாக காணப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? பிதாவுடைய பார்வையில் நாம் சரியானவர்களாக காணப்பட நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நாம் கூட யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னா அவர் சரியான நபராக இருந்தால் தான் செய்வோம் இல்லையா? ஒருத்தர் 500 ரூபா கேட்குறாரு, ஹெல்ப் கேட்குறாரு அப்படின்னா நம்ம யாருக்கு கொடுப்போம்? அவர் சரியான நபராக இருந்தால் கொடுப்போம். அவர் வாங்கினா குடிக்க போவார் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கொடுக்க மாட்டோம். அப்போ நாமளே இப்படி யோசிக்கும் போது பிதாவாகிய தேவன் சர்வ ஞானம் உள்ளவர், நீதி உள்ளவர். அவர் எப்படி யோசிப்பார்? அவர் கொடுக்கிற கிருபை தகுதியானவர்களுக்கு போய் சேரணும். அப்படிதான் அவர் விரும்புகிறார். அப்போ ஆண்டவருடைய பார்வையிலே நாம் சரியானவர்களாக இருக்க வேண்டும் என்றால் வேதத்தில் 10 கட்டளைகள் இல்லை, 613 கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம தான் சுருக்கி 10 கட்டளைன்னு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள் ஏறக்குறைய 613 கட்டளைகள். நான் கேட்குறேன், எத்தனை பேருக்கு 10 கட்டளை ஞாபகம் இருக்குது? 613 விட்டுருவோம். 10 கட்டளை எத்தனை பேருக்கு வரிசையாக சொல்ல முடியும்? அதை ஞாபகம் வச்சுக்கிறதே கஷ்டம் நமக்கு. தேவனாகிய கர்த்தர் நானே முதல்ல சொன்னார். 613 சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு உண்டாகக்கூடாது. அப்படின்னா கடவுள் அப்படின்னாலே அது நான் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. வேறு தெய்வத்தை குறித்த எந்த கான்செப்டும் என்ன செய்யக்கூடாது? உன் மைண்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறார். 3வது, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படிதான் சொல்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
நான் தான் கர்த்தர்னு ஏற்றுக்கிட்டீல்ல, நான் தான் கர்த்தர்னு ஏற்றுக்கிட்டீல்ல, இனிமே இதுக்குள்ள வேற யாரையும் நீ என்ன செய்யக்கூடாது, கர்த்தர்னு சொல்லக்கூடாது. அதாவது மரியாளை, அந்தோனியார், அப்புறம் சூசையப்பரை, இவங்களை பூரா கடவுள்னு நினச்சி அவங்க சில முன்னாடி போய் சாஷ்டாங்கமாக விழுந்துக்கிட்டு தொட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்காதுன்னு சொல்கிறார். அல்லேலூயா. புரியதுக்காக சொன்னேன். அடுத்து சொல்றாரு, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. அடுத்து உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுவாயாக. அடுத்து சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை பரிசுத்தப்படுத்துவீர்களாக. அடுத்து சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பாயாக. அடுத்து கர்த்தருடையவைகளை அழிக்காதிருப்பாயாக. இதெல்லாம் அந்த 613 வரிசையாக வருது. வாசிக்கலாம். உபாகமம் 12வது அதிகாரம் 1 முதல். உபாகமம் 12:1 முதல் வாசிங்க. போதும். முதல் 4 வசனத்தில் என்ன சொல்றாரு? நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டிய கட்டளைகளும் நியாயங்களும் ஆவன அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் போய் சுதந்திரிக்கிற தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை துரத்தி விடும்போது, போர் செய்து நீங்கள் அந்த இடத்த மீட்டு நீங்கள் இருக்கும்போது, அந்த ஜனங்கள் சேவித்த தங்களுடைய தேவர்களை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உயர்ந்த மலைகளின் மேலும். அப்போ அவங்க சேவித்த தெய்வங்கள்லாம் எங்கே இருக்குது? உயர்ந்த மலை மேலே இருக்குது. மேடுகளின் மேலும், பச்சையான சகல மரங்களின் மேலும். எத்தனை பேருக்கு புரியுது? உயர்ந்த மலைகள் மேலே இருக்குது. அந்த மற்ற ஜனங்கள் சேவித்த, அவர்கள் வணங்கின தெய்வங்கள் என்று சொல்லப்படக்கூடிய காரியங்கள் மலைக்கு மேலே இருக்குது, ஒரு மேட்டுக்கு மேலே இருக்குது. பச்சையான சகல மரத்தின் கீழும் உள்ள இடங்களை எல்லாம் என்ன செய்யணுமா? நீ முற்றிலும் அழித்து அவர்களுடைய பலிபீடங்களை என்ன செய்ய? இடித்து அவர்களுடைய சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை அக்கினியினால் சுட்டெரித்து அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை நொறுக்கி அவைகளின் பேரும் அவ்விடத்தில் இராமல் அழியும்படி. அப்போ ஒரு தேசத்தை நீ சுதந்திரிக்கும் போது அந்த தேசத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜனங்களை போர் செய்து அவங்களை நீங்கள் துரத்துறீங்க, நீங்கள் அந்த இடத்த நீங்கள் ஆக்குபை பண்ணுறீங்கன்னா அவர்களுடைய வழிபாட்டு முறைகளை நீ என்ன செய்யக்கூடாது? சுத்தமாக செய்யக்கூடாது. அது இருக்காம தடம் தெரியாமல் அழிச்சிட்டு தான் நீ என்ன செய்யணும்? அங்கே உட்காரணும்னு ஆண்டவரே கட்டளை கொடுக்குறார். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இதெல்லாம் அழிக்கணும்னு சொல்லிட்டு 4வது வசனத்தை சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் அப்படி. இப்போ நீ செஞ்ச பார்த்தியா? இதெல்லாம் ஆண்டவருக்கு நீ செய்யக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்குன்னு ஒரு பலிபீடம் இருக்கும், அதை நீ என்ன செஞ்சிடக்கூடாது? ஆண்டவர் பலிபீடத்தை அப்புறம் இடிக்க சொல்லிட்டாருன்னு அதை போய் இடிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ இதுதான் 8வது கட்டளை. இப்படி வரிசையாக 613 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இத்தனை கட்டளைகளையும் படித்து மனப்பாடம் பண்ணி நினைவில் வைத்து கொள்வது என்பது ரொம்ப கஷ்டம். மனப்பாடம் பண்ணி வைக்கிறதே கஷ்டம்னா இதை எப்படி நம்ம அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறது, கை கொள்வது? யார்னாலையும் இதை கடைபிடிக்க முடியவில்லை. எல்லாருமே தவறு பண்ணாங்க, பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி. அதில் சொல்கிறாங்க, யூதர் அபிமார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 73 கட்டளைகளை நாம் நிறைவேற்றணும் அப்படின்னா இஸ்ரவேல் தேசத்திற்கு வருஷம் ஏறக்குறைய 4 தடவை போகணுமா. அதை இஸ்ரவேல் தேசத்தில் தான் நிறைவேற்ற முடியுமா, வேற எங்கேயும் அதை நிறைவேற்ற முடியாது. ஒரு 73 கட்டளையை இதை நிறைவேற்றணும்னா ஒரு வருஷத்துக்கு
4 முறை இஸ்ரவேல் தேசத்துக்கு போகணுமா. அப்படி போகணும் அப்படின்னா ஏறக்குறைய 4.5 லட்சம் ரூபாய் தேவைப்படுமா. எவ்வளவு? நான் கேட்குறேன், ஒருவேளை இதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் எவ்வளோ மார்க் வாங்க முடியும் ஆண்டவர்கிட்ட? 613. ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க, பழைய எஸ்எஸ்எல்சி மாதிரி இது. 1ல் ஃபெயில்னா மொத்தமும் ஃபெயிலு. ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் நம்ம சொல்கிறோமே 10 கட்டளைன்னு, 10 கட்டளையில் 1 ஃபெயில்னா மொத்தமும் ஃபெயிலு. அதில் எல்லாரும் அடிபடுற ஒரு இடம் அது தெரியுமா? பொய் சாட்சி சொல்லா, அங்கே தான் வாங்குவோம். ஏன்னா வாயை திறந்தால் என்ன வருது? பிரதர் கிளம்பிட்டீங்களா? நான் அந்த முக்கில் இருக்கேன் பிரதர், வந்துடுவேன், இன்னொரு 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். எந்த முக்கு? இது வீட்டில் உட்காந்து முக்கிட்டு இருக்கும். ஆனால் சொல்கிறது என்னது? இதான் முக்கில் இருக்கேன், இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். அதில் கூட உண்மை பேசுகிறது இல்லை. அப்போ 10 கட்டளை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள், அந்த ஒரு கட்டளையில் மொத்தமும் ஃபெயில் ஆயிரும். நீங்கள் மற்ற எல்லாத்தையும் ஆசரித்தாலும் சரி, அந்த ஒரு இதில் மாட்டிக்கிருவீங்க. 1 ஃபெயில்னா மொத்தமும் ஃபெயில். அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 10 கட்டளையை எடுத்தே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. வாங்குகிற மார்க் என்னவாக தான் இருக்கும்? முட்டையாக தான் இருக்கும். 0 தான் வாங்கிட்டு உட்காந்துருப்போம். ஒருவேளை நீங்கள் ஏதோ 1 2 வாங்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான்லாம் 0 தான் வாங்குவேன். என்னால் எல்லாம் முடியாது. அப்போ ஆண்டவர் எதுக்காக இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார்? எதுக்காக கொடுத்தார் அப்படின்னா, ரோமரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஜனங்க எல்லாரும் இந்த கட்டளைகளை படித்து மனப்பாடம் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் கொடுக்கலை. பவுல் அப்படி தான் எழுதுறார். அப்போ எதுக்காக கொடுத்தாரு? இதை படித்து மனப்பாடம் பண்ணி ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி செய்யும்போது அவனால் ஃபாலோ பண்ண முடியாது. ஃபாலோ பண்ண முடியலன்னொன்னே தன்னை மனிதன் பாவி என்று உணருவான். ஏன்னா இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்குன்னா, நாங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம், நாங்கள் தான் மற்ற எல்லாரை காட்டிலும் உயர்ந்த ஜனம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்குது. ஆனால் அவர்கள் பாவி என்பதை அவர்களுக்கு எப்படி உணர்த்துறது? நார்மலாக சொன்னால் கேட்க மாட்டான். அப்போ கட்டளையை கொடுத்தாரு, ஃபாலோ பண்ணுனாரு, பண்ண முடியல. பண்ண முடியலன்னு உடனே அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வருது. ஆண்டவரே, என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியலையே. அப்போ தான் பலிகளை கொடுக்குறார். பலிகள் கிருபை, கிருபையின் அடையாளம் தான் பலிகள். ஓகே, நீ தப்பு பண்ணிட்டியா, போ, அப்போ குற்ற நிவாரணத்துக்கு ஒரு பலியை செலுத்து, போ, ஒரு ஆட்டுக்கடாவை எடுத்துகிட்டு போ. ஏன்னா பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் இருக்கு இல்லையா? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாதுன்ட்டார். அப்போ அதன்படி இப்போ நாம் ஒரு பாவம் செஞ்சிட்டோம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிறோம் அப்படின்னா, நமக்கு பதிலாக ஒன்று நம்ம சாகணும், அல்லது நமக்கு பதிலாக ஒரு மிருகம் சாகணும். அதுதான் பலிகள். அப்போ பலிகளை ஆண்டவர் அங்கே கொடுக்குறாரு. இவர்கள் செய்த பாவத்திற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவையோ ஒரு மாடையோ கொண்டு போய் என்ன செய்கிறாங்க? ஆசாரியன் முன்னாடி நிப்பாட்டி, ஆசாரியன் என்ன பண்ணுவார்? அங்கே ப்ரேயர் பண்ணுவார். இவருடைய பாவத்தை எடுத்து அந்த ஆட்டுக்கடாவின் மீது வைத்து அந்த ஆட்டை என்ன செய்வாங்க? பலி செலுத்துவாங்க. ஆனால் இதில் ஒரு காரியம் என்னென்னா, பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கையில் மனிதர்களுடைய பாவங்கள் மிருகத்தை பலி செலுத்தும் போது மூடப்பட்டதே தவிர கழுவப்படவில்லை. ஆட்டுக்குட்டியின் இரத்தமும் மாட்டினுடைய இரத்தமும் புறாவினுடைய இரத்தமும் மனிதனுடைய பாவத்தை மூடிச்சு, வெளியே தெரியாமல் அசிங்கமாக தெரியாமல் மூடிச்சே தவிர அதை கழுவி சுத்திகரிக்க முடியவில்லை. அப்போ பலிகளை ஆண்டவர் கொடுத்ததனுடைய நோக்கம், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் உனக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. அப்போ நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததனுடைய நோக்கம், நீ இதை ட்ரை பண்ணுவ, உன்னால் இதை ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிறத நீ உணர்வ. உணர்ந்த உடனே யார்கிட்ட வருவ? ஆண்டவர்கிட்ட வருவ. ஆண்டவரே, என்னால் அதை செய்ய முடியல, என்ன செய்ய? அப்போ நீ உன்னை பாவி என்று உணர்வ. அப்போ உனக்கு பாவின்னு உணர்ந்ததுக்கப்புறம் பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை தேவை அப்படிங்கிறதையும் நீ என்ன செய்ய ஆரம்பிப்ப? உணர ஆரம்பிப்ப. இப்போ பாவத்திலிருந்து விடுதலை பண்ணணும் அப்படின்னா பாவமே இல்லாத ஒருத்தர் தான் என்ன செய்ய முடியும்?
நான் சேத்துல விழுந்திருக்கேன்னா சேத்துல விழுந்த இன்னொருத்தர் என்னை காப்பாற்ற முடியாது. வெளியில் இருக்கவர் தான் என்னை என்ன செய்ய முடியும். அப்போது உலக மனிதர்கள் அத்தனை பேரும் இதை ஃபாலோ பண்ண முடியாமல் தன்னை பாவி என்று உணரும் போது இவர்களை மீட்பதற்கு, இவர்களை ரட்சிப்பதற்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை இவர்கள் உணர ஆரம்பிப்பாங்க. இரட்சகர் தேவைன்றது உணர ஆரம்பித்தாதான் இவன் ஆண்டவர்கிட்டே வருவான். இல்லைன்னா நாங்கள் யார் தெரியுமா, எங்கள் பரம்பரை என்ன தெரியுமா, நாங்கள் 10 தலைமுறையாக நாங்கள் உத்தம கத்தோலிக்கர்கள், நாங்கள் 10 தலைமுறையாக சிஎஸ்ஐ, நாங்கள் 10 தலைமுறையாக என்னது, இப்படி ஒவ்வொன்றையாக சொல்லிட்டு உட்காந்துருக்க வேண்டிதான். தன்னை பாவி என்று என்ன செய்ய மாட்டான், உணரவே மாட்டான். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனுக்கு பேர் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவ பேர் வச்சவன் எல்லாம் கிறிஸ்தவன் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஊழியம் செய்கிற எல்லாரும் ஊழியக்காரன் கிடையாது, அதை தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஊழியத்துக்கு ரோல் மாடல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை தவிர யாரையும் ரோல் மாடலாக வச்சா விழுந்து போயிடுவோம். அவர் என்ன செஞ்சான்றதை கவனிக்கணும், ஏன் செஞ்சான்றதை புரிஞ்சுக்கணும், அதன்படி செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவர் அதிகமாக ஜனங்களை தன்னுடைய போதனையினால் வழி நடத்தினார். தேவைப்பட்ட இடத்துல தான் அற்புதத்தை செய்தார். அவர் எதுக்கு எடுத்தாலும் அற்புதம் செஞ்சுக்கிட்டே இல்லை. தேவைப்பட்ட இடத்துல மட்டும்தான் சாப்பாடு போட்டார். எல்லா இடத்துலையும் சாப்பாடு போடலை. அவருக்கு பின்னாடி எப்பயுமே ஒரு பெருங்கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. எல்லா நேரமும் அவர் சாப்பாடு போடலை. எல்லா நேரமும் அற்புதத்தை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கல. அவர் அதிகமாக என்ன செய்தார், போதித்து நடத்தினார். இவங்க ஏற்றுக்கொள்ள மனதாக இல்லாதனால தான் உவமைகளாக பேச ஆரம்பித்தார். அப்பயும் அவர் பேசுகிறத விடலை. அப்போ விடுதலை எங்கே இருக்குன்னா, வார்த்தையை கேட்டு அதை விசுவாசிக்கும் போது தான் விடுதலை வரும். அல்லேலூயா. ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தாங்க போய் தலையில் கை வச்சு ஜோம் பண்ணும்போது ஒரு விடுதலை வர்றதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அது சரி. வளர்ந்தவர்கள், நாங்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு 20 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு அது ஆரம்ப நிலை கிடையாது. அதில் இருக்கக்கூடாது. எங்கே வரணும், வசனத்துக்கு நித்திய ஜீவனுள்ள வசனங்கள் உம்மிடத்தில் உண்டேன்னு பேதுரு சொன்னார் பார்த்தீங்களா. அந்த ஜீவனுள்ள வசனத்தை எடுத்து இருதயத்தில் வைக்கும்போது தான் நித்திய ஜீவன் உண்டாகும். நித்திய ஜீவனை வாயில் அறிக்கை பண்ணும்போது விடுதலை உண்டாயிரும், ரட்சிப்பு உண்டாகும். அப்போ விசுவாச அறிக்கையே சிலர் என்ன பண்ணுறாங்க, அது என்ன மந்திர மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறதா. மந்திர மாதிரி சொல்கிறது இல்லைங்க, அதை விசுவாசித்து சொல்கிறது. அதுக்கு பேர் தான் அறிக்கை. எது வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, நடக்கிற வரைக்கும் சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். சொல்லாமல் இருந்தால் நடக்க போகிறதில்லை. சொல்லாமல் இருந்தால் நடக்க போகிறதில்லை. சொல்லிகிட்டே இருந்தால் நடக்க ஆரம்பிக்கும். இது புரியணும். ஆண்டவர் எந்த இடத்துலையுமே நெகட்டிவான சிந்தனைகளை, எதிர்மறையான பேச்சுக்களை எங்கேயுமே பேசலவர். நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 இதுலேயும் ஆண்டவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் போதித்த போதனைகள் எல்லாத்தையும் பாருங்கள். எங்கேயுமே அவர் வாழ்க்கைனா மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும்லாம் பேசலை. எங்கேயுமே வியாதியை மென்மையாக பேசலை. எங்கேயுமே தரித்திரத்தை உயர்வாக பேசலை. அவர் பிதாவின் சித்தத்தை பேசினார், அதை செய்தார். பிதாவுடைய சித்தம் என்னன்னு தெரியணும்னா ஆதியாகமம் 1, 2, 3 தெரியணும். எப்படி படைச்சாரு, மனுஷனை உண்டாக்கி முதல்ல என்னென்ன செஞ்சார், மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சார், உண்டாக்குனதுக்கு அப்புறம் என்ன செஞ்சார், வேலையை ஏன் கொடுத்தாரு, நீ வேலை செஞ்சு தான் சாப்பிடணும்னு சொன்னாரா, அல்லது சாப்பிட்டுட்டு வேலை செய்யணும்னு சொன்னாரா, இதெல்லாம் புரியணும். ஏன்னா நான் கர்த்தர், நான் மாறாதவர்னு சொல்கிறாரு. அன்றைக்கு பிதாவுடைய சித்தம் என்னவோ அதுதான் இன்றைக்கும் மனிதர்களை பற்றி பிதா நினைத்து கொண்டிருக்கிறார். அவர் மாறிக்கிட்டே இருக்கிறது இல்லை. அப்போ பிதாவுடைய சித்தத்தை தான் செய்ய வர்றார். நித்திய ஜீவனை அளிக்கவே நான் என்ன செஞ்சேன், வந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நித்தியமானதுன்னா என்ன? நித்தியம் அப்படின்னா என்ன? தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது கண்டினியூஸ், அதுக்கு காலக்கெடுவே கிடையாது. அதான் நித்தியமான. ஜீவன்னா லைஃப். ஜீவன்னா உயிர் கிடையாது, லைஃப், வாழ்க்கை. அப்போ நித்தியமான வாழ்க்கையை நமக்கு தருவதற்காக தான் என்ன செஞ்சார், ஆண்டவர் வந்தார். அது எப்படி நமக்கு கிடைக்கும்? அவரை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது, அதுக்கு பேர் தான் அன்பு செலுத்துறது. அந்த அன்பு செலுத்தும் போது நமக்கு என்ன உண்டாகிறது? நித்தியமான ஜீவன், நித்தியமான வாழ்க்கை உண்டாகிறது. நித்தியமான வாழ்க்கை எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது?
அது முடியாது. எங்கே ஆரம்பிக்குது? பூமியில் ஆரம்பித்து நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் இருக்குது பார்த்தீங்களா, அன்னைக்கு தான் உங்கள் நித்தியமான ஜீவனுள்ள வாழ்க்கை ஆரம்பிக்குது. அன்னைக்கு ஆரம்பித்து பரலோகம் வரைக்கும் அது என்ன செய்யுது? போகும். அதுக்கு பிறகு தான் நித்தியமான வாழ்வு. நித்திய மரணம்னா, நித்திய மரணம் எங்கே ஆரம்பிக்கும்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்கிற வாழ்க்கை நித்திய மரணம். ஏன்னா சரீர மரணம் நடந்த உடனே அந்த ஆவி எங்கே போகுது? நித்தியமான நரகத்துக்கு போயிடுது. அப்போ நம்முடைய வாழ்க்கை பூமியில் ஆரம்பித்து பரலோகத்தில் முடியணும். அதற்கு ஜீவனுள்ள வார்த்தைகளை என்ன செய்யணும்? நாம் பேசணும், அதை கேட்கணும். நாம் எதை அதிகமாக கேட்குறோமோ அப்படி தான் நம்முடைய இருதயம் இருக்கும். அதனால தான் அடிக்கடி சொல்கிறது, மொபைல் எல்லார்ட்டையும் இருக்குது, வாட்ஸ்அப்பு எல்லார்ட்டையும் இருக்குது. அதில் எதை கேட்கணுமோ அதை தான் கேட்கணும், எதை ஃபார்வர்ட் பண்ணணுமோ அதைத்தான் பண்ணணும், எதை பேசணுமோ அதை தான் பேசணும். சிலர் என்ன நினைக்கிறாங்க? வாட்ஸ்அப்பில் வர்ற எல்லாமே உண்மைன்னு நினைக்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் வர்ற எல்லாமே கிடையாது. அதில் வர்ற முக்கால்வாசி பொய். நீங்கள் அதை எப்படி செக் பண்ணி பார்க்கலான்னா, வாட்ஸ்அப்பில் வர்ற செய்தியையும் நியூஸ் சேனல் இருக்கு இல்லையா, அதில் வர்றதையும், தமிழ் நியூஸ் சேனலு, இங்கிலீஷ் நியூஸ் சேனல், இதிலெல்லாம் பாருங்கள். அதில் எங்கேயாவது சொல்லப்படுதான்னு பாருங்கள். எங்கேயும் வராது. அதெல்லாம் பொய். அப்போ அதை படித்து அதை வந்து மைண்டில் ஏற்றி இருதயம் பூரா பதட்டமாகுது. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ அப்படி ஆயிடுச்சு. எதை கேட்கணுன்றது ரொம்ப முக்கியம். இன்டர்நெட்டும் டெக்னாலஜியும் நம்மை வளர்ப்பதற்குத்தானே தவிர, நம்ம பாசிட்டிவ் அப்ரோச்சில் கொண்டு போகணுமே தவிர நெகட்டிவாக கொண்டு போய் நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கக்கூடாது. அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அதனால தான் நம்முடைய ரோல் மாடல் உலக மனிதர்கள் அல்ல, நாம் தான் ரோல் மாடலாக இருக்கணும். ஒரு வாட்ஸ்அப்பை எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லித்தரணும் அவனுக்கு. அவன் பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லை. எனக்கு தெரியும் சில வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்குது, அதில் போடுவாங்க. என்ன போடுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் நடந்திருக்கும், ஏதோ மனசு கஷ்டமாக இருக்கும். உடனே அவங்க மனசு கஷ்டத்தை என்ன பண்ணிடுவாங்க? அந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக போடுவாங்க. ஏன்? அந்த ஸ்டேட்டஸ் பார்க்குற எல்லாருக்கும் நான் கஷ்டப்படுறேன்னு தெரியணும். நான் கேட்குறேன், வாட்ஸ்அப்பை மூடி வச்சுருங்க. இப்போது மனசு கஷ்டப்படுது உங்களுக்கு, அந்த கான்டாக்டில் யார் யார் இருக்காங்களோ அவங்க வீட்டில் போய் நீங்கள் சொல்லிட்டு வாங்க, ஐயா நான் எனக்கு இவ்வளோ இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது. சொல்லுவீங்களா? எத்தனை பிள்ளைய சொல்லுவீங்க? அதை சொல்ல மாட்டோம். ஏன்? அம்மா கஷ்டம் எதுக்கு யோசிக்கிறோமா இல்லையா? அதே தான் வாட்ஸ்அப்பு. உலக மனுஷன், ஆண்டவர் அறியாத மனுஷன் என்னத்தையாவது போடுவான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? நமக்கு கஷ்டம் இருக்கலாம், கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். என்னைக்கு நாம் பிரதிபலிக்க வேண்டியது தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான். ஏன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்கிறோம்னா நாம் யாரை தான் பிரதிபலிக்கணும்? ஆண்டவரை தான் பிரதிபலிக்கணும். அல்லேலூயா. அதுதான் சாட்சி. அதனால தான் சிச்சுவேஷன் சாங்குன்றதெல்லாம் நமக்கு கிடையாது. பாட்டு போடுறவங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருந்துக்கலாம், அந்த சிச்சுவேஷன்லேருந்து அவங்க பாட்டு போட்டிருக்கலாம். ஆனால் சபை ஆராதனையில் எதை பாடணும் எதை பாடக்கூடாதுன்றது தெரியணும். அது அநேக ஊழியர்களுக்கு அது தெரியறதே இல்லை. நமக்கு வந்து பழைய பாட்டா புது பாட்டான்ற வித்தியாசம்லாம் கிடையாது. வார்த்தை சரியாக இருக்கிற பாட்டு, வார்த்தை சரியில்லாத பாட்டு, அவ்வளோதான். அந்த பாட்டை யாருனாலும் போட்டிருக்கலாம், நமக்கு அது பிரச்சனையே இல்லை. வார்த்தை சரியாக இருந்தால் பாடுவோம் சர்ச்சில். அல்லேலூயா. வார்த்தை சரியாக இல்லைன்னா அந்த பாட்டை பாட மாட்டோம். ஏன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாகவே இருந்தது. அப்போ ஏன் வார்த்தை வார்த்தைன்னு சொல்கிறோம்? வார்த்தைன்றது நாம் பேசுகிற வார்த்தையை சொல்லலை, தேவனுடைய வசனத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். வார்த்தை என்றால் தேவனுடைய வசனம். அப்போ வசனத்தை அதிகமாக கேட்க கேட்க அது இருதயத்தில் போய் தங்கும். இருதயம் வசனத்தினால் நிரப்பப்பட வாய் வசனத்தை பேசும். வாய் எப்போ பேச ஆரம்பிக்குதோ அப்போ இருந்து தான் விடுதலை ஸ்டார்ட் ஆகும். அல்லேலூயா. மாம்சீக கண்களால் பார்த்தாதான் நான் நம்புவேன்னு சொல்கிறது வந்து விசுவாசிக்கு அழகு இல்லை, அது விசுவாசியும் கிடையாது.
ஏன்னா மாம்ச பிரகாரமாக நம்முடைய கண்ணில் நான் ஒரு விஷயத்தை பார்த்தா தான் நம்புவேன். அதுக்கு உலக மனுஷன் இருக்கான். நாம் தேவையில்லை. காணாமல் இருப்பதை விசுவாசிக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். அப்படிப்பட்ட நபருக்கு பேர் தான் விசுவாசி. அல்லேலூயா. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. நியாயப்பிரமாண முறைமையின்படி, நியாயப்பிரமாண கட்டளையின்படி கல்லெறிஞ்சு கொல்லணும். இந்த கல் என்பது நியாயப்பிரமாணத்தை அடையாளப்படுத்துகிறது. ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? கல் என்றால் நியாயப்பிரமாணம். ஏன்னா ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை எதில் எழுதி கொடுத்தாரு? கற்பலகையில் எழுதி கொடுத்தார். அப்போ கல் வந்து நியாயப்பிரமாணத்தை அடையாளப்படுத்தும். இந்த கல்லை வச்சு எரியணும்னு நினைக்கிறாங்களா பேர்? நாம் பைபிளை பற்றி நல்லா கற்றுக்கணும்னு சொல்லி யூத ரபிமார்கள்ட்ட போய் நின்னா முதல்ல அவங்க சொல்லித்தரது என்ன தெரியுமா? 613 நியாயப்பிரமாணத்தையும் படித்து மனப்பாடமாக எழுதிக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க சொல்லித்தரது இதுதான். அதை படித்து எழுதி காமிச்சாதான் அடுத்து அவங்கள்ட்ட ட்ரைனிங்காக எடுக்க முடியுமா? நியாயப்பிரமாணத்தை தேவன் கற்பலகையில் எழுதி வைத்திருக்கிறார். கல் என்பது நியாயப்பிரமாணத்தை குறிக்கிற ஒரு அடையாளம். இப்போ எல்லாரும் கையில் கல் எடுத்து நிற்கிறான். ஆண்டவர் கீழே குனிஞ்சு எழுதுறார். ரபிமார்கள் சொல்கிறது என்னென்னா, அவர் 10 கட்டளைகளை கீழே எழுதினார் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு அதில் வேதத்தில் விளக்கம் இல்லை. பட் ஒருவேளை எழுதியிருக்கலாம், நமக்கு தெரியாது. எழுதிட்டு ஆண்டவர் சொன்னாரா, இதை சரியாக செய்தவன் அந்த அம்மா மேலே கல்லை விட்டு எறியினார். இதை இந்த 10 கட்டளையை கரெக்டாக செஞ்சவன் என்ன செய்ய? அந்த அம்மாவை கல்லை விட்டு அடிக்கலான்னு சொன்னார். யாராலையும் எரிய முடியலை. ஆண்டவர் நிமிர்ந்து பார்க்குறாரு, யாரையுமே காணோம். அந்த அம்மாட்ட கேட்குறாரு, எங்கம்மா? எல்லாரையும் காணோம், எல்லாரும் போயிட்டாங்க ஆண்டவர். அந்த அம்மா போல நிற்கிது. ஏன் தெரியுமா? 613 கட்டளைகளையும் நிறைவேற்றி பிதா கிட்ட இருந்து 100க்கு 100 மார்க் வாங்கின ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இப்போ அவர் நினச்சா நியாயம் தீர்க்க முடியும். அதனால தான் அங்கே நிற்கிது அந்த அம்மா. ரோமர் 10வது அதிகாரம் 10வது வசனம். விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நீதி உண்டாக அப்படின்னா என்னன்னு சொன்னேன்? சரியானவனாக கருதப்பட, நாம் பிதாவுடைய பார்வையில் சரியானவர்களாக கருதப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணுமா? இருதயத்தில் விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? யாரை விசுவாசிக்கணும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ. சூழ்நிலையே இல்லை. சூழ்நிலையை விசுவாசிக்கிறதுக்கு பேரும் விசுவாசம்தான். ஆண்டவருடைய பார்வையில் அதுக்கு பேர் அவிசுவாசம். அப்போ நீதி உண்டாகணும். பிதாவருடைய பார்வையிலே நாம் சரியான மக்களாக கருதப்பட வேண்டும் என்றால் ஆண்டவரை நாம் நம்முடைய இருதயத்தில் விசுவாசிக்கணும். அடுத்து ரட்சிப்பு உண்டாக, ரட்சிப்புனா விடுதலைன்னு சொன்னேன். விடுதலை உண்டாக என்ன செய்யணுமா? அப்போ நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதியிலிருந்து விடுதலை பெறணும்னா என்ன செய்யணுமா? குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? வாயினாலே தரித்திரம் நீங்கணும்னா என்ன செய்யணும்? எதை அறிக்கை செய்யணும்? தேவனுடைய வசனத்தை எடுத்து அறிக்கை செய்யணும். அதனுடைய ஒரு சாயல் தான் துதி பலிகள். ஒரு சாயல் அது. இன்னொன்று, அது முழுக்க முழுக்க ஆண்டவரை புகழ்ந்து பேசக்கூடிய காரியம் அது. ஆனால் எனக்கு என்ன நடக்கணுன்றதை நாம் என்ன செய்யணும்? நாம் சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பார்வையிலே நாம் சரியான மக்களாக கருதப்பட வேண்டும் என்றால் 613 கற்பனைகளையும் நாம் கடைபிடிக்கணும். அது நம்மளால் முடியாது. அப்போ இது 613 கட்டளைகளையும் கடைபிடித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது அவர் மேலே விழுந்த 100க்கு 100 மார்க்கு இப்போ நம்ம மேலேயும் விழுக ஆரம்பிக்குது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவுக்கும் நமக்கும் இடையில் மத்தியஸ்தராய் தேவன் வைத்திருக்கிறார். அதனால் தான் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனுக்கு மனுஷகுமாரன், தேவகுமாரனுக்கு
அவருக்கு தேவனுடைய காரியங்களும் தெரியும், மனுஷனுடைய பிரச்சனைகளும் தெரியும். அல்லேலூயா. இவரை நாம் விசுவாசிக்கும் போது 613 கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய பலன், ஆவிக்குரிய பலன் நமக்கு என்ன செய்யும்? அது உண்டாகிறது. பிதாவாகிய தேவன் நம்ம நேரடியாக பார்த்தா நமக்கு வேற தான் ஒழுகும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை பார்க்கும்போது நமக்கு கிருபையையும் ஞானத்தையும் நீதியையும் அவர் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு நம்மளை பார்க்கும்போது தான் அது கிடைக்கும். இயேசு கிறிஸ்து இல்லாமல் போய் நின்னோம்னா வாங்கப்பட்டு வருவோம். அல்லேலூயா. நிறைய பேர் 613 கட்டளைகளை படித்து எழுதும்போது தான் ஃபெயில் ஆவாங்க. சரிங்களா? சில ஆட்கள் இருக்காங்க, படிக்கும்போதே ஃபெயில் ஆயிரும். எப்படி? படிக்கும்போது ஃபெயில் ஆயிடுது. 10 கட்டளை ஞாபகம் வச்சு 11 போகும்போது முதல் கட்டளை மறந்துடும். அதான் ஃபெயில் ஆகுது. அப்போது ஒரு நாள் இதை என்ன செய்ய முடியாது நம்மளால். படித்து மனப்பாடம் பண்ணுறதும் கஷ்டம், மனப்பாடம் பண்ணுறதே கஷ்டம்னா ஃபாலோ பண்ணுறது அதை விட கஷ்டம். மத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 5:17. ம் 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 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தையோ தீர்க்க தரிசனத்தையோ நான் அழிப்பதற்காக வரல, அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் என்ன செஞ்சேன்? அதை நிறைவேற்றினார் சிலுவையில். அங்கே தான் நிறைவேற்றி முடிக்கப்படுது அது. அல்லேலூயா. அப்போது 613 பிரமாணங்களையும் நிறைவேற்றின ஒரே ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கு வந்தார். அதனால தான் சிலுவையில் அவர் ஒரு வார்த்தை பேசுகிறார், எல்லாம் முடிந்தது. கிரேக்க மொழியில் டட்டாலியோ என்கிற வார்த்தை அதற்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆக்சுவலாக அவர் சொன்னது ஒரே வார்த்தை தான், முடிந்தது. அதான் அவர் சொன்னது. நமக்கு புரியணுன்றதுக்காக எல்லாம் முடிந்தது. டட்டாலியோ என்கிறதான வார்த்தை, அதாவது அதுக்கு அர்த்தம் என்ன? எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிச்சாச்சுன்னு அர்த்தம். நியாயப்பிரமாணத்தை, தீர்க்க தரிசனத்தை. அதனால தான் புதிய உடன்படிக்கையில் வாழுகிற நாம் நம்மை குறைவுள்ளவர்களாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, ஆவிக்குரியவர்களுக்கு சொல்கிறேன். ரட்சிக்கப்படாதவருடைய கான்செப்ட் வேறு. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்களை குறைவுள்ளவர்களாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை என்னன்னா குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் நாம் நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்கணும். அப்போ தான் நாம் நீதிமான்கள் என்பது புரியும். இயேசுவை பாருங்க, அவரை விசுவாசிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது கண்களை வைங்க. அப்போ உங்களுடைய குறைவுகள் உங்களை விட்டு என்ன செய்யும்? போயிடும். நீங்கள் நல்லா பாருங்கள், பாவங்களை மேற்கொள்வது, சுய இச்சைகளை மேற்கொள்வது, சுய பரிதாபத்தை மேற்கொள்வது, சுய விருப்பங்களை மேற்கொள்வது, இது எல்லாம் நம்முடைய சுய பலத்தினால் செய்யவே முடியாது. எப்படி சொல்ல முடியும்? வடை சாப்பிட ஆசையாக இருக்குது, எத்தனை ஒன்று மட்டும் சாப்பிட்லான்னு நினைக்கிறோம். ஆனால் போகிற இடத்துல ஒன்றா சாப்பிட்றோம். சாதாரண விஷயம் இல்லையா? ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். நம்ம ஒன்று மட்டும் சாப்பிடுவோம், உடம்பு வந்து கெட்டு போயிடும். அதுக்கு மேலே சாப்பிட்ட எண்ணெய் பலகாரம் ரொம்ப சாப்பிடக்கூடாது, கெட்டு போயிடும்னு நினைக்கிறோம். ஒன்று தான் சாப்பிடணுன்ட்டு போகிறோம். அவன் அப்போ தான் சுட சுட என்ன செய்கிறான்? எடுத்து வைக்கிறான். இப்போ எத்தனை சாப்பிட்டு வர்றாங்க? குறைஞ்சது 2. ஒன்று சாப்பிடணுன்ற விருப்பத்தையே நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போக முடியல. இதில் ஆவிக்குரிய காரியத்துல எல்லாம் எப்படி நம்ம சுய விருப்பத்தை மேற்கொள்ள போகிறோம்? சுய பலத்தினால கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் முடியாது. நீங்கள் என்ன உங்கள் சுய பலத்தில் ட்ரை பண்ணாலும் மிஞ்சி போனால் ஒரு வாரம் கழித்து போகும்போது உங்களை இழுக்கிறதுக்காகவே அவன் நல்லா டேஸ்ட்டாக சொல்லுவான். அப்போ சுய பலத்தினால் நீங்கள் எதையுமே மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய பலத்தினால தான் என்ன செய்ய முடியும்? எந்த காரியத்தையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும்.
ஆண்டவர் ஊழியம் செய்யும்போது ஒரு பிசாசு பிடித்திருந்த மனிதன் கல்லறைகளின் மத்தியிலே வாழ்கிறான். அவன் வஸ்திரம் தரியாதவனாய் இருந்தான். ஏன்னா பிசாசு பிடிச்சிருந்துச்சு. வஸ்திரம் தரியாதவனாய் இருந்தான். அவன் நிர்வாணியாய் இருந்தான். முதல்ல வேதத்தில் நிர்வாணி என்று அழைக்கப்பட்டது யார்? ஆதாமும் ஏவாள். இந்த பிசாசு பிடித்த மனிதன் கல்லுகளினால் தன்னை என்ன செய்து கொண்டிருந்தான்? கீறி கொண்டிருந்தான், தாக்கி கொண்டிருந்தான். கல் என்பது எதை அடையாளப்படுத்துகிறது? நியாயப்பிரமாணம். திடீரென்று ஒரு குரல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். இவன் இயேசுவை பார்க்குறான். இவனுடைய வாழ்க்கை மாறினது. வசனம் சொல்லுது, வஸ்திரம் தரித்தவனாய் அமர்ந்திருந்தான். வஸ்திரத்தை கொடுத்தது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு எனக்கும் நீதியின் வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எப்பயுமே தேவனை பற்றி அறிவிலே வளரதான் அவரை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவரை புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனைகளோ போராட்டங்களோ வியாதிகளோ வரும்போது எனக்கு ஏது வந்துச்சு, நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இந்த டயலாக்லாம் வராது. ஏன்னா அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்றது புரிஞ்சிடும். நான் அவருடைய கரத்தில் இருக்கேன்றது புரிஞ்சிடும். உலகத்தில் இருக்கிறதுனால உபத்திரவம் வருதுன்றது புரியும். அந்த உபத்திரவத்தை, அந்த பிசாசினால் வரக்கூடிய காரியத்தை நாம தான் தேவ பலத்தில் எதிர்த்து நிற்கணுன்றதும் புரியும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவரே என்னால் ஒன்றும் முடியல, ஆண்டவரே நீங்கள் தான் இறங்கி ஏதாவது செய்யணும். அவர் ஏற்கனவே சிலுவையில் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. எல்லாம் முடிந்ததுன்னு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துட்டு போயிட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவியானவர் உங்களுக்குள்ள அனுப்பிச்சிருக்கார். ஆவியானவரின் ஒத்தாசையோடு நீங்கள் தான் என்ன செய்யணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, போர்க்களத்தில் நிற்கிறோம், இவங்க வார எடுத்து சண்டை போட மாட்டாங்களாம். இவங்க வசனத்தை எடுத்து அறிக்கை பண்ணி பிசாசை மேற்கொள்ள மாட்டாங்க. ஆண்டவரே நீங்கள் வாங்க, ஆண்டவரே. ஆண்டவர் வந்தார், எல்லா காரியத்தையும் செஞ்சிட்டாரு. திரும்ப பரலோகத்தில் போய் பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்காந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இப்போ யார் வேலை செய்யணும்னா, நாம தான் வேலை செய்யணும். ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து இருதயத்தில் வச்சு வாயில் அறிக்கை பண்ணி, அதுதான் பட்டயம். ஆவிக்குரிய போராயுதங்களில் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே தற்காத்து கொள்வதற்கான பட்டயம். பிசாசை தாக்குவதற்கான ஒரே ஒரு ஆயுதம் வசனம் மட்டும்தான். அதுதான் பட்டயம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பிசாசுடைய தாக்குதலிருந்து தப்பிக்கிறது மட்டும் இல்லை, பிசாசை தாக்கவும் தெரியணும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னும் புரியலைன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசு எப்படி சோதிச்சான், அதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், இதை படித்து பார்த்தாலே புரிஞ்சிடும். பசியாக இருக்கும்போது இந்த கல்லுகள்லாம் அப்பவங்களாகும்படி செய்யும்னு சொன்னான், ஆண்டவர் செய்யலை. உயரமான இடத்துலேருந்து கீழே குதியும்னு சொன்னான், ஆண்டவர் அதை செய்யலை. உலகத்தினுடைய சகல ராஜ்யத்தினுடைய மகிமைகளை காண்பித்து டைரெக்டாகவே கேட்குறான், நீர் என்னை பணிந்து கொண்டால் இதெல்லாம் உமக்கு தர்றேன்னு சொன்னான், ஆண்டவர் அதையும் செய்யலை. அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினாலே மேற்கொண்டார். இப்போ வார்த்தை என்கிற பட்டயத்தை நாமும் குடும்பத்தில் யூஸ் பண்ணணும். அல்லேலூயா. அதனால தான் வார்த்தை வார்த்தை வார்த்தைன்னு சொல்லிகிட்டே இருக்குது. வார்த்தை என்றால் கர்த்தருடைய வசனம் என்ற அர்த்தம். சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 வார்த்தைகளை பேசியிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். அதில் பேசின முதல் வார்த்தை என்னதுங்க? பிதாவே இவர்களை மன்னியும். நீ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆதாம் பாவம் செஞ்ச பின்பு ஆண்டவர் 7 வாக்கியங்களை பேசியிருப்பார். ஆதாம் கிட்ட, ஏவாள் கிட்ட, சர்பத்துக்கிட்ட. அப்போ பாவம் செஞ்ச பின்பு 7 வாக்கியங்களை பேசின அதே தேவன் தான் பாவத்தை கல்வாரி சிலுவையிலே நிவர்த்தி செய்யும் போதும் 7 வார்த்தைகளை பேசுகிறார். அங்கே கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாம் பாவம் செஞ்சுட்டார், ஒளிஞ்சிக்கிட்டார். ஆண்டவருக்கு ஆதாம் ஒளிஞ்சிருக்கிறது தெரியுமா தெரியாது? ஏன்னா அவர் கடவுள். சிலர் நினைக்கிறாங்க நம்ம எதாவது ஒரு பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து மறைச்சிடலாம். மறைக்கலாம் முடியாது, அவருக்கு எல்லாமே தெரியும்.
ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆதாமே, உன்னை எந்த நிலைமையில் நான் வச்சுருந்தேன், உனக்கு எப்பேற்பட்ட தரிசனத்தை நான் கொடுத்துருந்தேன், நீ அதை மறந்து என்னை விட்டு விலகி நீ எங்கே இருக்கிற? அதுதான் ஆண்டவர் கேட்ட கேள்வி. இப்படி ஆண்டவர் நம்மை பார்த்து கேள்வி கேட்குற அதே நேரம் ஆதாமை கேட்டவர் நம்மளையும் கேட்டதாக தான் அர்த்தம். உன்னை நான் எங்கே வச்சுருந்தேன், உனக்கு எப்பேற்பட்ட தரிசனத்தை கொடுத்துருந்தேன், ஆனால் தரிசனத்தை விட்டு விலகி நீ என்ன பண்ணுற? உனக்கு உன்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் ஓடுற, சூழ்நிலையை பார்த்து பயந்து நிற்கிற. இதுக்காக தான் உன்னை நான் தேர்ந்தெடுத்தேனா அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குற அதே நேரத்தில் பிதா கிட்ட பார்த்து என்ன பேசுகிறாரு தெரியுமா? பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்மளை கேள்வி கேட்குற அதே நேரத்தில் பிதா கிட்ட என்ன செய்கிறாரு? அதனால தான் அவர் மத்தியஸ்தர். அல்லேலூயா. நாம் நீதி உள்ளவர்களாய் பிதாவுடைய கண்களிலே தெரியணும் அப்படின்னா இருதயத்தில் ஆண்டவர் இயேசுவை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நீதி உண்டாக இருதயத்தில் என்ன செய்யப்படுமா? விசுவாசிக்கப்படும். நீ நல்லா புரிஞ்சுக்கணும், சிலுவையில் என்ன நடந்துச்சுன்றதை நான் திரும்பவும் சொல்கிறேன். நாம் நீதிமான்கள் ஆக வேண்டும் என்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவம் ஆக்கப்பட்டார். ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். நாம் தெய்வீக சுகத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்தார். நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் என்ன செய்தார்? தரித்திரமாய் மாறினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்த காணிக்கை என்ன? எத்தனாவது காணிக்கை அது? மூன்றாவது காணிக்கை. யாரெல்லாம் மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 25:3. வாங்க வேண்டிய காணிக்கைகள் ஆவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, எப்படி இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் பிதாவினுடைய பார்வையில் நீதிமான்கள். இதை நான் சொல்லல, வசனம் சொல்லு. இதை சொன்னது ஆண்டவர். ஏன்னா நம்மை மீட்பதற்கு மீட்கும் பொருளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தம்மை தாமே ஒப்படைத்தார். வெள்ளி எதற்கு அடையாளம் சொன்னேன்? மீட்கும் பொருள். யாத்திராகமம் 30வது அதிகாரம். யாத்திராகமம் 30, 11 முதல் 13 வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடி அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். ஆண்டவர் மோசே கிட்ட ஒரு கட்டளை சொல்றாரு. இஸ்ரவேல் புத்திரரை அவர்களுடைய இலக்கத்தின்படி என்ன செய்ய? எண்ணு. அப்படி எண்ணும் போது என்ன செய்யணுமா? ஒரு வாதையும் உண்டாகாதபடி. சும்மா எண்ணினா என்ன வந்துடும்? வாதை வந்துடும். அந்த வாதை உண்டாக கூடாதுன்னா என்ன செய்யணும்? அவனவன் ஒவ்வொருவனும் தன் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு என்ன செய்யணுமா? மீட்கும் பொருளை கொடுக்க வேண்டும். அப்ப ஜனங்களை எண்ணும் போது கர்த்தருக்கு அவர்கள் மீட்கும் பொருளாக ஒரு காரியத்தை கொடுக்கணும். தாவீது தன்னுடைய ஜனங்களை எண்ணும் போது மீட்கும் பொருளை வாங்கவில்லை, அதனால் வாதை வந்தது. தொடக்கத்தில் ஒரு தடவையும் முடிவில் ஒரு தடவையும் ஜனங்களை எண்ணுறாங்க. அதனாலதான் இதுக்கு பேர் எண்ணாகமம். அந்த புஸ்தகத்துக்கு பேரு வெறும் நம்பர்ஸா வரும். அதுதான் எண்ணாகமம்னு பேரு. 13வது வசனம் வாசிப்போம். எண்ணப்படுகிறவர்களின் தொகையில் சேருகிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். ஒரு சேக்கலுக்கு 20 கேரா. கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கல். கர்த்தருக்கு எவ்வளவு கொடுக்கணுமா? அந்த மீட்கும் பொருள் அரை சேக்கல் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா பொன்னா வெள்ளியா வெண்கலமான்னு சொல்லல. ஆமா தானே? அரை சேக்கல் கர்த்தருக்கு கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. அது பொன்னா வெள்ளியா வெண்கலமா சொல்லப்படலை. யாத்திராகமம் 38வது அதிகாரம்
25. சபையில் எண்ணப்படுகிறவர்களுக்கு கொடுத்த வெள்ளி பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 100 தாலந்தும் 1775 சேக்கல் நிறையமா இருந்தது. சபையிலே எண்ணப்பட்டவர்கள் கொடுத்த வெள்ளி. எதை கொடுத்தாங்க? அப்போ வெள்ளி. மீட்கும் பொருளாய் கொடுக்க வேண்டியது என்னது? வெள்ளி. அப்ப அங்க அரை சேக்கல்னு சொன்னது எதை கொடுக்கணும்? வெள்ளி கொடுக்கணும். ஏன்னா வெள்ளி தான் மீட்கும் பொருள். லேவியராகமம் 5வது அதிகாரம் 15-16. லேவியராகமம் 5. ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகளில் குற்றம் செய்து அறியாமையால் பாவத்துக்குட்பட்டால் அவன் தன் குற்றத்தின் நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்தில் சேக்கல் கணக்கின்படியே நீ அவன் மேல் சுமத்தும் அபராதம் எவ்வளவோ அவ்வளவு வெள்ளி சேக்கல் பெரும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து பரிசுத்தமானதை குறித்து தான் செய்த தப்பிதத்தினால் உண்டான நஷ்டத்தை செலுத்தி அதனோடு 1/5 பங்கை அதிகமாக கூட்டி ஆசாரியனுக்கு கொடுப்பாயாக. குற்ற நிவாரண பலியாகிய ஆட்டுக்கடாவிலே அவனுக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பாருங்க, வெள்ளினா மீட்கும் பொருள்னு சொல்லிட்டோம். இந்த மீட்கும் பொருளாக இருக்கக்கூடிய இந்த வெள்ளியவோ அல்லது தங்கத்தையோ கொடுத்து ரட்சிப்பை பெற முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் வசனம் என்ன சொல்லுது? மீட்கும் பொருளாக அரை சேக்கல் வெள்ளி என்ன செய்யணும்? அரை சேக்கல் கொடுக்கணும். அந்த அரை சேக்கல் என்னன்றதையும் பார்த்துட்டோம். அது வெள்ளின்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ வெள்ளியை கொண்டு போய் கொடுத்து நாம் ரட்சிப்பை பெற முடியுமான்னா முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அரை சேக்கல் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு 20, நமக்கு புரிகிற மாதிரி வச்சுக்கிடுவோம், 20 பவுன் வெள்ளி அப்படி வச்சுக்கலாமா? 20, அது என்ன சொல்லுவோம்? பவுன் சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? 20 கிராம். 20 கிராம் வெள்ளி. இப்போ 20 கிராம் வெள்ளி ஒரு மனுஷன் குற்றம் செஞ்சால் கொண்டு போய் கொடுக்கணும் ஆசாரியன்ட்ட. அப்படின்னா அவன் வெள்ளியை கொண்டு போய் அங்கே கொடுத்துட முடியாது. 20 கிராமு அவன் என்ன செய்யணும்? அந்த 20 கிராமை கொண்டு போய் மார்க்கெட்டில் 20 கிராம் பெருமானமுள்ள ஒரு ஆட்டுக்கடாவை வாங்கணும். அதை கொடுத்து ஒரு ஆட்டுக்கடாவை வாங்கி அதை கொண்டு வந்து என்ன செய்யணும்? அதை பலி செலுத்தணும். அப்படி தான் வரைச்சி போய் பெற முடியும். அப்போது நம்முடைய மீட்பிற்காக ஒரு ஆட்டுக்கடாவினுடைய ரத்தம் சிந்தப்படணும். ஒரு மனுஷன் வர்றாரு, ஒரு ஆசாரியன்ட்ட வர்றாரு, பாவத்தை நிவர்த்தி செய்யணும்னு விரும்புகிறாரு. இப்போ ஆசாரியன் கேட்குறாரு, நீ செஞ்ச பாவங்கள் என்ன அப்படின்னு ஒரு ஒவ்வொரு பாவமாக அறிக்கை பண்ணுறாரு. இப்போ ஆசாரியன் சொல்ல 20 சேக்கல் நிறையுள்ள வெள்ளியை நீ என்ன செய்யணும்? மீட்கும் பொருளாக கொண்டு வரணும்னு சொன்ன உடனே இவர் 20 சேக்கல் வெள்ளியை அப்படியே கொண்டு கொடுக்க மாட்டார். மாறாக மார்க்கெட்டுக்கு போய் என்ன செய்வார்? அதை கொடுத்து அந்த 20 சேக்கலுக்கு ஈக்குவலான ஒரு ஆட்டை வாங்கிட்டு வந்து என்ன செய்வார்? ஆசாரியன்ட்ட கொடுத்து அதை பலி செலுத்தணும். இப்படி பலி செலுத்திட்டா இவர் அந்த குற்றத்திலிருந்து என்ன செய்யப்படுவார்? விடுதலை ஆக்கப்படுவார். அந்த ஆட்டை கடனாக வாங்கக்கூடாது. அதை எப்படி வாங்கணும்? அதை காசு கொடுத்து தான் வாங்கணும். அதுதான் ரூல். நம்முடைய குற்றங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக மீட்கும் பொருளாக மாறினார் என்பது சரித்திரம். அதனால தான் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். இப்போது இதனால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுறோம். இப்போ நாம் நம்மை நீதிமான்களாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நீதியின்படி நடப்போம், நீதியை செய்ய ஆரம்பிப்போம். அதை விட்டுட்டு நம்மளை நாம் பாவின்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் ஒரு நாளும் நீதியான காரியத்தை நம்மளால் செய்யவே முடியாது. ஆசாரியனும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வர்றாரு, இந்த மாதிரி பாவ நிவாரண பலி செலுத்தணும்னு வர்றாருன்னா தான் இஷ்டத்துக்கு நீ 20 சேக்கல் கொண்டு வா, 30 சேக்கல் கொண்டு வான்னு தான் இஷ்டத்துக்கு சொல்லிட முடியாது. அதுக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? ஒரு ரூல் போட்டிருக்காரு. வாசிக்கலாம். லேவியராகமம் 27வது அதிகாரம் 1 முதல். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாதும் ஒருவர் ஒரு விசேஷித்த பொருந்தனை பண்ணி இருந்தால் பொருந்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவர்கள். 20 வயது பாருங்க, இங்க ஆரம்பத்திலே பொருத்தனைன்னு வருது. நீங்க நினைக்கலாம், ஐயா பொருத்தனை பண்றதுக்கு தானே அது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பொருத்தனை, அபராதம்,
அடிமைகளை வாங்குவது விற்பது இது எல்லாத்துக்குமே இதே கணக்கு தான். புரியுதுங்களா? வாசிப்போம். 20 வயது முதல் 60 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை நீ பரிசுத்த ஸ்தலத்தில் சேக்கலாகிய 50 வெள்ளி சேக்கலாக. பாருங்க, 20 வயசு முதல் 60 வயது உள்ள ஆணுக்கு அவனுக்கு 50 சேக்கல் வெள்ளி, அதான் அவனுடைய மதிப்பு. நல்லா புரிஞ்சுங்க. 20 to 60 வயசு உள்ள ஆணினுடைய மதிப்பு என்னதுங்க? 50 சேக்கல். அடுத்து பெண் பிள்ளையை 30 சேக்கலாகவும். அதே 20 முதல் 60 வயது உள்ள பெண்களுக்கு மதிப்பு என்னதுங்க? 30. ஆணுக்கு 50. இதை மறந்துடக்கூடாது, அதுக்கு தான் சொல்கிறேன். எல்லாரும் இங்கே கவனிங்க, கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கீங்க எல்லாரும். 20 முதல் 60 வயதுள்ள ஆணினுடைய மதிப்பு என்னதுங்க? 50 சேக்கல். 20 வயது முதல் 60 வயதுள்ள பெண்ணினுடைய மதிப்பு என்ன? 30 சேக்கல். அடுத்து 5 வயது முதல் 20 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை 20 சேக்கலாகவும். சரி, அடுத்து என்ன சொல்றாரு? 5 வயது முதல் 20 வயது வரை உள்ள ஆணினுடைய மதிப்பு என்ன? 20 சேக்கல். அடுத்து பெண் பிள்ளையை 10 சேக்கலாகவும். அதே 5 வயது முதல் 20 வயதுள்ள பெண்ணுடைய மதிப்பு என்ன? 10 வெள்ளி சேக்கல். அடுத்து 1 மாதம் முதல் 5 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை 5 வெள்ளி சேக்கலாகவும். 1 மாச குழந்தையிலிருந்து 5 வயது வரை உள்ள ஆண் குழந்தையினுடைய மதிப்பு என்ன? 5 வெள்ளி சேக்கல். அடுத்து பெண் பிள்ளையை 3 வெள்ளி சேக்கலாகவும். பெண் பிள்ளையினுடைய மதிப்பு என்ன? 1 மாதம் முதல் 5 வயது வரை உள்ள பெண் பிள்ளையுடைய மதிப்பு 3 சேக்கல். அடுத்து 60 வயது தொடங்கி அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளையை 15 சேக்கலாகவும். 60 முதல் அதற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளையினுடைய மதிப்பு என்ன? 15 வெள்ளி சேக்கல். அடுத்து பெண் பிள்ளையை 10 சேக்கலாகவும். பெண் பிள்ளைக்கு 10 வெள்ளி சேக்கல். சரிங்களா? இப்போ நான் சொல்றதை நீங்க திரும்ப என்ன செய்யணும்? சொல்லணும். 20 வயது முதல் 60 வயது வரை உள்ள ஆணினுடைய மதிப்பு 50 சேக்கல். பெண்ணினுடைய மதிப்பு 30 சேக்கல். சரி. 5 வயது முதல் 20 வயது வரை உள்ள ஆணினுடைய மதிப்பு 20 சேக்கல். பெண்ணினுடைய மதிப்பு 10 சேக்கல். சரி. 1 மாதம் முதல் 5 வயது வரை உள்ள ஆணினுடைய மதிப்பு 5 வெள்ளி சேக்கல். பெண்ணினுடைய மதிப்பு 3 வெள்ளி சேக்கல். 60 வயதுக்கு மேற்பட்ட ஆணினுடைய மதிப்பு 15 சேக்கல். பெண்ணினுடைய மதிப்பு 10 சேக்கல். சரி. நான் சொன்னேன் இல்லையா, பொருத்தனை, அபராதம், அடிமைகளை வாங்குவது விற்பது எல்லாமே இந்த கணக்குப்படி தான் சொன்னேன் இல்லையா? அதுக்கு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனம். யாக்கோப்பு சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பான். போதும். யோசேப்புக்கு எத்தனை வயசு? 17 வயசு. 17 வயசுன்னு அவருடைய மதிப்பு என்ன? 17 வயசுனா என்ன மதிப்பு சொல்லுங்க? என்னது? இவ்வளவு நேரம் சொன்னீங்கல்ல, 17 வயசுனா அவருடைய மதிப்பு என்ன? 20 சேக்கல். அதே அதிகாரம் 28வது வசனம். அந்த வர்த்தகரான மீதியானார் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். அடிமைகளை வாங்கும் போது மீதியானியர்கள் என்ன ரேட்டு போட்டு அவர் கொடுக்குறாங்க? 20 வெள்ளி காசு கொடுத்துதான் யோசேப்புக்கு என்ன செய்கிறாங்க? யோசேப்பை அவர்கள் வாங்கி கொண்டு போகிறாங்க. ஏன்னா அவருடைய வயசு என்ன? 17 வயசு. இப்போ 5 முதல் 20 வயது உள்ள ஆண் பிள்ளைகளுக்கு மதிப்பு என்னது? 20 வெள்ளி சேக்கல். சரி, இப்போ 20 வயது முதல் 60 வயது வரை உள்ள ஆணினுடைய மதிப்பு 50 வெள்ளி. அதே பெண்ணினுடைய மதிப்பு 30 வெள்ளி. நாம் ஒவ்வொருத்தரும் 50 வெள்ளி பெருமானம் உள்ள ஆட்டை, அல்லது பெண்களாக இருந்தால் 30 வெள்ளி பெருமானம் உள்ள ஒரு ஆட்டை வாங்கிறது கஷ்டம். ஏன் கஷ்டம்? 1 கிலோ எவ்வளோங்க இன்னைக்கு? 1 கிலோ இன்னைக்கு 1000 ரூபா. ரைட்டா? இப்போது ஒரு ஆடு எத்தனை கிலோ இருக்கும் குறைஞ்சது?
ஒரு 7 கிலோ வாங்கினா தானே ஃபஸ்ட்டு தெரியும் கேட்குறீங்களா? கிலோ வாங்குறதுக்கே இங்கே நாக்கு தள்ளுது. ஒரு 10 கிலோ உள்ள ஆடுன்னு வைங்களேன், அதனுடைய மதிப்பு என்னங்க? 10,000 ரூபாய். வாங்க முடியுமா? கிறிஸ்துவனுடைய பார்வையில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. கிறிஸ்து நம்மை எப்படி தான் பார்க்கிறார் அப்படின்னா, எப்படி பார்க்கிறார் சொல்லுங்க பாப்பா யாராவது? நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்கு என்னவாக இருக்கிறோம்? பிள்ளைகள். ரைட்டு. இன்னொன்று அவர் சாயலா இருக்கும். வேற நாம் எல்லாம் யாரு? நாம் எல்லாம் சபை. சபை ஆண்டோடைய பார்வையில் யாராக இருக்கிறது? மணவாட்டி. காரணம் அவர் மணவாளன். நாம் எல்லாரும் அப்ப கிறிஸ்துவுக்குள்ள ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நம்ம எல்லாரும் எப்படி தான் பார்ப்பாரு? மணவாட்டியா தான் பார்ப்பார். நம்மை சபையாகிய மணவாட்டியை அவர் மீட்க வேண்டும் என்றால் மீட்கும் பொருளாக 30 வெள்ளியை அவர் கொடுக்க வேண்டும். நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கணும். இதனால தான் யூதாஸ் காரியத்து 30 வெள்ளி காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்தான். 30 வெள்ளி காசை மீட்கும் பொருளாக ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையிலே பலியாக வந்தார். மத்தேயு 27வது அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு 27:9. இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு, யார் அவரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிரயமாக 30 வெள்ளி காசை அவர்கள் எடுத்து கொடுத்தாங்க. சரி, இப்போ 30 வெள்ளி காசை யாருக்கிட்ட கொடுக்கணும்? யாருக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா, ஆடு வாங்குறோம்னா ஆட்டோட ஓனர்கிட்ட தான் கொடுக்கணும். ஆனால் 30 வெள்ளி காசை வாங்கினது யாரு? வாங்கினது யாருங்க? 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தது யாரு? அப்ப யார் தான் வாங்கினது? யூதாஸ் தான் வாங்கினார். ஆடு யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆட்டோட ஓனர் யாரு? இப்போ பிதாவாகிய தேவன். 30 வெள்ளி காசு யார்கிட்ட போயிருக்கணும்? பிதா கிட்ட போயிருக்கணும். ஆனால் யார்கிட்ட போச்சு? யூதாஸ் காரியத்து. அது ஆட்டோட ஓனர்கிட்ட போகணுன்றதுனால தான் கடைசியில் யூதாஸ் நாண்டு கொண்டு சாகிறதுக்கு முன்னாடி தேவாலயத்தில் 30 வெள்ளி காசு தூக்கி எரிஞ்சிட்டு செத்தான். 30 வெள்ளி காசும் தேவாலயத்துக்குள்ளே போச்சு, தேவனிடத்தில் போச்சு. அல்லேலூயா. ஆசரிப்பு கூடார அத்தனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பிதாவாகிய தேவனிடமிருந்து 30 வெள்ளி காசை மீட்கும் பொருளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற பலியாக நமக்காக கொடுக்கப்பட்டார். அவர் பாவம் ஆக்கப்பட்டார், நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அதுதான் சரியான வார்த்தை. அல்லேலூயா. மத்தேயு 20வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 20:28. மனுஷகுமாரன் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். அதே வார்த்தை யூஸ் பண்றார் பாருங்க. ஆண்டவர் சர்வ ஞானி. மீட்கும் பொருளாக வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். அவர் நமக்கு நீதியை மட்டும் கொடுக்கும்படி வரல, தம்மையே மீட்கும் பொருளாக கொடுத்து தண்டனையில் இருந்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? விலக்கி இருக்கிறார். அல்லேலூயா. சரி, 3வது காணிக்கை என்னது? வெண்கலம். அது எதனை அடையாளப்படுத்துகிறது? நியாய தீர்ப்பை. பொன் எதை அடையாளப்படுத்துது? நீதியை. வெள்ளி எதை அடையாளப்படுத்துது? வெண்கலம் ஒரே ஒரு மனிதன் செய்த பாவத்தின் தண்டனையை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுமானா முடியாது. ஆனால் உலக மனிதர்கள் செய்த ஒட்டுமொத்த பாவத்தை ஒரே ஒரு மனுஷகுமாரன், தேவகுமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு நியாய தீர்ப்பை கல்வாரி சிலுவையில் அடைந்தார். யோவான் 12வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். யோவான் 12,
பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழும்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசரும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் வெளியேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதத்தில் பூசி தன் தலை மயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவரும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்காமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனாய் இருந்தபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டவைகளை சுமந்தபடியினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்போதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். அப்போது யூதரில் திரளான பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே, அதாவது சிலுவையிலே ஆண்டவர் பலியாவதற்கு 6 நாட்களுக்கு முன்பு, மரணத்தில் இருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வருகிறார். இதனுடைய டேட் சொல்கிறாங்க முதல் மாதம், அதாவது ஆபீப் மாதம் அல்லது நிஷான் மாதம்னு சொல்கிறாங்க. அதில் 8ஆம் தேதி. பஸ்கா ஆட்டை 10ஆம் தேதி தேர்ந்தெடுக்கணும். இவர் இங்கே வர்றது 8ஆம் தேதி. பஸ்கா ஆட்டை எப்போ தேர்ந்தெடுக்கணும்? 10ஆம் தேதி. 14ஆம் தேதி அந்த ஆட்டை அடிக்கணும். 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆண்டவர் பெத்தானியாவுக்கு வருகிறார். 9ஆம் தேதி சனிக்கிழமை ஓய்வு நாள், எங்கேயும் போக முடியாது. 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். இப்போ பல ஜனங்கள் ஆண்டவர் மீது விசுவாசத்தை வைக்கிறார்கள். இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் கவனிச்சிங்கன்னா, லாசரு ஒரு வார்த்தை கூட பேசினதாக பைபிளில் இல்லவே இல்லை. ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆனால் அவர் உயிரோடு எழும்பினதை பார்த்த லட்சோபலட்ச மக்கள் தேவனை விசுவாசித்தார்கள். ஒரு போதனை பண்ணலை, அவருடைய வாழ்க்கையே அங்கே பெரிய போதனையாக மாறிச்சு. அதனால தான் அது ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவர்களுக்கு. நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் கொண்டு வரணும். நம்ம போய் சொல்கிறத காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து வர்றவங்க தான் என்ன செய்வாங்க? நிற்பாங்க. ஆண்டவர் மீது அநேகர் விசுவாசம் வச்சாங்க. ஆண்டவர் இப்போ கழுதையின் மீது என்ன செய்கிறார்? பவனி போகிறார். ரபிகள் சொல்கிறாங்க ஏறக்குறைய 6 லட்சம் பேர் அந்த பவனியில் இருந்தாங்களாம். அத்தனை பேரும் ஆண்டவர் விசுவாசித்து போகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது மட்டும் இல்லை, ஜனங்கள் தங்களுடைய துணியை எடுத்து என்ன செய்கிறாங்க? கீழே விரிக்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஜனங்கள் இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஒரு ராஜாவுக்கு தான் அந்த மரியாதை கிடைக்கும். யெகூ ராஜா தன்னுடைய படிகளிலே இறங்கி வரும்போது ஜனங்கள் அவனுக்கு முன்பாக தங்களுடைய வஸ்திரங்களை விரித்து, யெகூ ராஜாவை நீ வீர் வாழ்க என்று சொல்லி என்ன செஞ்சாங்க? அவங்க கோஷம் போட்டாங்க. ராஜாவுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கழுதைகளை பவனி வரும்போது கிடைத்தது. அப்போ தான் ஜனங்க ஏற்றுக்கொள்கிறாங்க அவரை மேசியானை. ஏன்னா ஜனங்கள் ராஜாவிற்கு முன்பாக மட்டும்தான் வஸ்திரத்தை விருப்பாங்க. ஆனால் ஜனங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஆண்டவரே இயேசுவே, உண்மை நாங்கள் என்ன செஞ்சுட்டோம்? ராஜாவை ஏற்றுக்கொண்டுட்டோம், கிளம்புங்க, நேராக போகிறோம், பிலாத்தினுடைய கோட்டைக்கு போகிறோம். அந்த கோட்டையின் பேர் அந்தோனியா கோட்டையாம். நேராக அங்கே போகிறோம், பிலாத்துவை காலி பண்ணிவிட்டு நீங்கள் ராஜா உட்காடுறீங்க, ரோம் அரசாங்கத்தை வீழ்த்திட்டு யூத ராஜ்யம் என்ன செய்ய போகுது? அங்கே வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், பஸ்கா ஆட்டை 10ஆம் தேதி தேர்வு செய்யணும். பவனி வருது. அந்த ரோடு எப்படி இருக்கும்னா, ஸ்ட்ரைட் ரோடு வந்து இடது பக்கம் திரும்பினா எருசலேம் தேவாலயம் போகுமா, வலது பக்கம் திரும்பினா பிலாத்துனுடைய கோட்டைக்கு போகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரமும் இருக்குது. வலது பக்கம் திரும்பிட்டார்னா கோட்டையை பிடிச்சு பிலாத்துவை காலி பண்ணி இவர் ராஜாவாக உட்கார முடியும். ஜனங்களுடைய விருப்பம் நிறைவேறும். சீசர்கள் எல்லாம் இடது பக்கம் போயிட்டார்னா இவர் ஆசாரின் தேவாலயத்துக்கு போகணும். ஆசாருடைய கண்களில் பற்றுவார். பட்ட உடனே இவர் பலியாடாக மாறணும். சீசர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? எப்படி ஆண்டவர் என்னவாயிருவார்? ராஜாவாயிருவார். அதனால் உள்துறை உனக்கு, வெளியுறவுத்துறை எனக்கு.
அப்படின்னு பிளான் போட்டு வர்றாங்க. நல்லா கவனிங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதர்களை மட்டும் நினச்சிருந்தார்னா அவர் வலது பக்கம் திரும்பி பிலாத்தினுடைய கோட்டையை பிடிச்சு ரோம சாம்ராஜ்யத்தை முற்றிலுமாய் அழித்து அவர் ராஜாவாக ஆயிருப்பார். ஆனால் ஆண்டவர் யூதர்களை மட்டும் நினைக்கல, புறஜாதிகளாக இருந்த உங்களையும் என்னையும் நினச்சதுனால தான் வலது பக்கம் திரும்பலை, இடது பக்கம் திரும்பினார். எங்கே தேவாலயத்தை நோக்கி திரும்பினார். மொத்த கூட்டமும் கலைஞ்சு ஓடிடுச்சு. விசுவாசித்தேன் என்று சொல்லுகிற கூட்டம் பூரா என்ன செஞ்சிருச்சு? ஒரு பாடு வந்தோடனே ஓடுது. நம்பட்டும், கிறிஸ்துவுக்காக பாடுகளை செய்யப்பேன், அன்பு கூறுவேன் அப்படின்னு பாட்டு பாடினது பூரா இப்போ என்ன செய்யுது? ஒரு பிரச்சனைக்கு நேராக அவர் போறாருன்னு உடனே ஓடுது ஆண்டவர் விட்டு. நான் இனிமேல் சர்ச்சுக்கு வரமாட்டேன். ஆண்டவர் யூதர்களை மட்டும் நினைக்கலங்க, புறஜாதிகளாக இருந்த உங்களை என்னையும் நினைச்சார். அதனால தான் கழுதையை இடது பக்கம் திருப்பினார், தேவாலயத்தை நோக்கி திருப்பினார். நேர ஆசாரியன் முன்பாக பலிகடாவாய் மாறி நின்றார். நமக்கு நீதி உண்டாகும்படி மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஆண்டவர் கொடுத்து நியாயம் தீர்க்கப்பட்டார். நாம் நீதிமான்கள் ஆகும்படி அவர் பாவமாக்கப்பட்டார். எல்லாரும் சொல்லுவோம், நாம் நீதிமான்களாகும்படி இயேசு கிறிஸ்து பாவமாக்கப்பட்டார். நாம் விடுதலை அடையும்படி அவர் சரணடைந்தார். நாம் தெய்வீக சுகத்தை பெறும்படி அவர் நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் தரித்திரமானார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இது அத்தனைக்கும் ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், பிதா உங்கள் மீதும் என் மீதும் வைத்த பேரன்பு மட்டும்தான். நீங்களும் நானும் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இப்படி ஒரு திட்டத்தை போட்டு வைத்தவர் நம்முடைய பிதாவாகி தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஒன்று யோசித்துக்கிறணும், அவர் கெத்செமனே தோட்டத்தில் இருக்கும்போது அவரை பிடிக்க வந்தாங்க. பிடிக்க வந்தப்போ யாரை தேடுறீங்கன்னு கேட்டார். எல்லாரும் என்ன சொன்னான்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் அப்படின்னா. அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? நான் தான் சொன்னேன். அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? என்ன பண்ணாங்க? நான் தான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு அவனுங்களால நிற்க முடியல. ஆண்டவர் அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது. கடைசி நேரம் அவர் தன்னுடைய வல்லமைகளை குறுக்கி கொண்டு தன்னை தானே பலியாக ஒப்பு கொடுத்தார். யூதர்கள் காட்டி கொடுத்ததுனாலேயோ ரோமர்கள் அப்படியே கேங்கா வந்ததுனாலேயோ அங்கெல்லாம் அவங்க அவரை பிடிக்க முடியாது. அப்பயும் பேதுரு டென்ஷனாக என்ன பண்ணிட்டாரு? ஒருத்தனை ஒரே வெட்டு காதோட. ஆண்டவர் சொன்னார், எப்பா பேசாம இரு. நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா பரலோகத்திலேருந்து தேவ தூதர்கள் என்ன செய்வாங்க? எனக்காக சண்டை போடுவாங்க. ஒரு தேவதூதன் இறங்கினான்னா 12 லட்சம் பேரை கொள்வானா. ஒருத்தன் போதும், வாழையெல்லாம் எடுக்காத உள்ள வை. நான் வந்ததே இதுக்கு தான். ஏன்? ஆண்டவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அதுக்கு பேர் தான் சரண்டர் ஆகிறது. கைது பண்ணுறது இல்லை, அது அரெஸ்ட்டு. ஆண்டவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து தன்னை பிற்கும்படி கொடுத்தார், தன்னுடைய சரீரத்தை பிற்கும்படி கொடுத்தார். அப்பேற்பட்ட தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் நம்மளை நினைச்சு பார்த்ததுனால, புறஜாதிகளாக இருந்த நம்மை அவர் நினைச்சு பார்த்ததுனால. அல்லேலூயா. இது அத்தனையும் பிதா நம் மீது வைத்த அன்பினுடைய உச்சகட்டம். அதுக்கு பேர் தான் கிருபை. கிருபைனா என்னன்னு புரியாதவங்களுக்கு சொல்கிறேன். பிதா உங்கள் மீதும் என் மீதும் வைத்த அன்பினுடைய ஹையர் லெவல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஹையர் லெவலுக்கு ஒரு வேல்யூ போட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் கிருபை. அல்லேலூயா. கிருபையை சிலுவையில் கூட காமிச்சார். ஒரு கல்லன் ஆண்டவரை விமர்சிக்கிறான், கேலி பண்ணுறான். இன்னொரு கல்லன் சொல்கிறான், ஏய் பேசாம இரு, நீங்கள் நானும் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறோம். ஆனால் அவரை பார்த்தா எந்த தப்பு செஞ்ச ஒரு மாதிரி தெரியலைன்னு சொன்னான். அவரை நல்லவர்னு சொன்னால் ரசிக்கப்பட்டான். தேவனை பற்றி அறிகிற அறிவு தான் விடுதலையை கொண்டு வரும். அவர் நல்லவர்னு இன்னைக்கு பல இடங்களில் சத்தியத்தை ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு பிசாசு வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் இப்படியும் செய்வார், அப்படியும் செய்வார். நாம தான் ரொம்ப ஆண்டவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கணும்னு நினைக்கிறோம். கிடையாது.
தேவனுடைய கல்வாரியை உயர்த்த உயர்த்த, அவருடைய சிலுவை உயர்த்த உயர்த்த, சிலுவையில் அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறான்றது புரிய புரிய நாம் எல்லா விஷயத்திலும் விடுதலை பெற்று என்ன செய்ய ஆரம்பிப்போம், நன்றாக வாழ ஆரம்பிப்போம். அல்லேலூயா. ஏன்னா நம் மீது வைத்த அன்பினுடைய உச்சக்கட்டம் அதுதான் கிருபை. அதுக்கு பேர் தான் கிருபை. அதுக்கு ஒரே ஒரு காரணம், நம்முடைய கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் நீதி உள்ளவர்களாய் நீதிமான்களாய் ஆக்கப்படும்படி நீர் உண்மையே மீட்கும் பொருளாக கொடுத்து நியாயம் தீர்க்கப்பட்டீர. அந்த கிருபையின் உச்சக்கட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் உச்சக்கட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைக்காக நன்றி, இரக்கங்களுக்காக நன்றி. நீர் இதுவரை செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.